ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாப்ஸ்டர், சாண்ட் லாப்ஸ்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி குக் பண்ணுறது, அதை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் சாண்ட் லாப்ஸ்டர். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சென்னையில் காசிமேட்லேயே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலையில் ஒரு 6:30 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாப்ஸ்டர் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த க்ளீனிங் ப்ராசஸ். அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து ப்ரான்லேயே பெரிய சைஸ், பிக் சைஸ் ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாப்ஸ்டர், சாண்ட் லாப்ஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ நான் வீட்டில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக ஒன்று க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்தோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ முன்னாடி பின்னாடி இப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க பார்ட் வந்து சும்மா நேக்காக இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த லைட்டாக வந்து ஷேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எடுத்தாலே அது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக் சைடில் அந்த பின்னாடி நீங்கள் லைட்டாக அழுத்தி அப்படி ஷேக் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு லாப்ஸ்டர் வந்து கிடச்சிச்சு. மேலே அந்த ஸ்கின், அந்த தோல் ஓடு தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை விட குட்டியாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது 1 கிலோ அளவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட லாப்ஸ்டர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ பாருங்கள், இந்த சைஸ் இப்படி தான் இருக்குது. ஃப்ளஷ் வந்து எவ்வளோ தடியாக எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி ப்ரான் செய்கிறத விட இந்த மாதிரி லாப்ஸ்டர் வித்தியாசமாக வந்து நம்ம வாங்கி ஒரு நாள் சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வாங்க லாப்ஸ்டர் மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். கூடவே பொடிசாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் 2 தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா லாப்ஸ்டர், அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாத்திரத்தோடு அப்படியே கொட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி தண்ணி எடுத்து வச்சாலும் தண்ணி அதில் இருக்கும். ஸோ அந்த தண்ணி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசு, பட் ஆனால் குயிக்காக உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கலரிடலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா டோட்டலாக நல்லா 1 வாட்டி 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் இப்போ 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த லாப்ஸ்டர் வேகிற அளவுக்கு தண்ணி, முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ தட் நீங்கள் மிடில் ஒரு 2-3 வாட்டி நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான லாப்ஸ்டர் மசாலா கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த லாப்ஸ்டர் மசாலா கறி வந்து குவிக்காக வந்து வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டால் போதும், டக்குன்னு வெந்துடும். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்துக்கு நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு பெசன்ஸ் சாப்பிட கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒயிட் ரைஸ் சுட சாப்பாடு நம்ம வச்சுட்டு இந்த மசாலாவோட இந்த லாப்ஸ்டர் எடுத்து நம்ம பெசன்ஸ் சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.